வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டுரை. எளிமையே ஓர் அறம். இதை எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா, புகழ்பெற்ற தமிழ் அறிஞர் வரதராசனார். வாங்க, அவரோட சிந்தனைகளுக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கலாம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் என்ன சொல்லுது? இன்னும் வேணும், இன்னும் வாங்கு, இன்னும் பெருசா ஆசைப்படுன்னு சொல்லிட்டே இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல போதும், இதுவே எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்றது அதுவே ஒரு பெரிய புரட்சி மாதிரி இல்லையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். அப்போ எளிமைங்கிற இந்த ஆழமான கருத்தை நமக்கு சொன்ன அந்த சிந்தனையாளர் யாரு? முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரதராசனார். நம்மில் பலரும் அவரை மூவன்னு தான் அன்பா சொல்வோம். அவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். சும்மா ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சிறந்த கல்வியாளர். யோசிச்சு பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இதுக்கெல்லாம் துணைவேந்தரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அகல் விளக்குங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதே வாங்கியிருக்காரு. முக்கியமா திருக்குறளுக்கு அவர் எழுதின உரை இன்னைக்கும் பல பேருக்கு அதுதான் வழிகாட்டி. மூவோட எழுத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா படிச்சு முடிச்சதும் நம்மள ஆழமா யோசிக்க வைக்கும். பாருங்க, அவர் பேசின விஷயமும் எளிமை, அது அவர் சொன்ன விதமும் எளிமை. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அவரை தனிச்சு காட்டியது. சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆடம்பரம் அது ஏன் அவ்வளோ பெரிய விலையை கேக்குது? மூவா தன்னோட கட்டுரையில இத பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதாவது, எளிமையான வாழ்க்கைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை அவர் எப்படி விளக்குறாருன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ரெண்டு பாதை நம்ம முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் எளிமையும் சிக்கனமும். இதுதான் மூவா உண்மையான அறம்னு சொல்றாரு. இது சமூகத்துல ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, ஆடம்பரம், வீண் செலவு. இது ஆரம்பத்துல ஒரு பழக்கமா தான் தெரியும், ஆனா போக போக இதுவே சமூக சீரழிவுக்கு காரணமாகிடும்னு அவர் எச்சரிக்கிறாரு. சரி, இப்போதான் இந்த கட்டுரையோட ஒரு ரொம்ப முக்கியமான, ஒரு ஆச்சரியமான கட்டத்துக்கே வரும். ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் சமூகத்துல நடக்கிற குற்றங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு மூவா சொல்றாரு. என்னது? ஆடம்பரத்துக்கும் குற்றத்துக்கும் தொடர்பா? அது எப்படி சாத்தியம்? இந்த விஷயத்த சொல்லல அவரு. தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்க நேரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் திருவள்ளுவரையே துணைக்கு கூப்பிடுறாரு. திருக்குறள்ல கள்ளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தன்னோட வருமானத்துக்கு மீறி செலவு பண்றவங்க தான் ஒரு கட்டத்துல தங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்க திருடு மாதிரியான தவறான வழிகளுக்கு போவாங்கன்னு. அப்ப பாருங்க, இந்த தொடர்பு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஆடம்பரம்ங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையோட முதல் புள்ளி. அந்த ஆசைதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு சமூகத்தையே சீரழிக்கிற அளவுக்கு போகுது. இதுதான் மூவாவோட மைய வாதம். சரி, ஆடம்பரத்தோட கெட்ட பக்கத்தை பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? மூவா இதுக்கு ஒரு ஆழமான தத்துவ பார்வையை நமக்கு காட்டுறாரு. வாங்க அதை பார்க்கலாம். இங்க விஷயம் வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை நாம எப்படி பார்க்கறோம்? இது என்னோடது, எனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறோமா, இல்ல இதுக்கு நாம வெறும் பாதுகாவலர்கள் தானே நினைக்கிறோமா? இந்த மனப்பான்மை மாற்றத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு. அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை தான் தர்மகர்த்தா. இந்த தர்மகர்த்தாங்கிற கொள்கை மகாத்மா காந்தி சொன்ன ஒரு ஆழமான விஷயம். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் உண்மையில சமூகத்துக்கு சொந்தமானது. நாம அதுக்கு ஓனர்ஸ் கிடையாது, வெறும் ட்ரஸ்டீஸ். அதாவது அதை சரியா நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பாளர்கள், அவ்வளவுதான். சரி, இந்த தர்மகர்த்தா கொள்கைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். மூவா இத 2 ஸ்டெப்ல விளக்குறாரு. ஸ்டெப் 1, உங்களோட அடிப்படை தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஸ்டெப் 2, அதுக்கப்புறமும் மீதம் இருக்கிற செல்வத்தை ஆடம்பரத்துக்கோ சுயநலத்துக்கோ செலவு பண்ணாம மத்தவங்களோட நல்லதுக்காக, சமூகத்தோட நலனுக்காக பயன்படுத்துங்க. இந்த கட்டுரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதாங்க. துறவின்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா மூவா என்ன சொல்றாருன்னா, உலக வாழ்க்கையில செல்வத்தோட நடுவுல இருந்துகிட்டே அது மேல எந்த பற்றும் இல்லாம அத ஒரு பொறுப்பா மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ்றவங்க இருக்காங்களே, அவங்களும் உண்மையான துறவிகள் தான் சொல்றாரு. எவ்வளோ பெரிய ஒரு கருத்து பாருங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இந்த வரலாற்று தத்துவ கருத்துக்களை எல்லாம் நம்மளோட இன்றைய லைஃபோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? மொத்தத்துல இந்த ஆழமான கட்டுரையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன? 1, எளிமைங்கிறது வெறும் தனிப்பட்ட பழக்கம் இல்ல, அது ஒரு சமூக அறம். 2, ஆடம்பரமான வாழ்க்கை குற்றங்களுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு. 3, நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நம்ம சொத்து இல்ல, அது நம்மளோட பொறுப்பு. கடைசியா, நம்ம தேவைகள் பூர்த்தியானதும் அடுத்தவங்களுக்கு உதவணும். அவ்வளோதாங்க. சரி,
இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையை இன்னும் நல்லா மாத்திக்க நீங்க எளிமைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சின்னதா ஒரு விஷயத்த மாத்துனா கூட அது உங்க வாழ்க்கையிலயும் சரி நம்ம சமுதாயத்திலயும் சரி எவ்வளோ பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் யோசிச்சு பாருங்க.